இன்னைக்கு தெருவுல சண்டை போடுறான் பாத்தீங்களா? தெருவுல சண்டை போடுறான் பாருங்க. என் மதம் மட்டும்தான் சரியான மதம்னு அவன் தரையில நிக்கிறான். அவன் மதம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். நம்ம நிறைய அக்கிரமம் பண்ற ஐடியால இருக்கிறோம். அப்பப்ப தேங்காய் பழம் வாங்கிட்டாருன்னா நம்மள மன்னிச்சிருவாரு, இல்ல உண்டியல்ல காசு வாங்கிட்டா நம்மள மன்னிச்சிருவாரு, இல்ல அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம யாத்திரை போயிட்டு வந்தா மன்னிச்சிருவாரு. நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம். நாம தப்பு பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல, நம்ம தப்ப மன்னிக்கிற மாதிரி ஒரு சாமி வேணும்னு நினைக்கிறமே ஒழிய தப்பு பண்ணாம இருக்கணுங்கிற யோகியதையை பத்தி நம்ம கவலைப்படலையே. புத்தர் ஓப்பனா சொன்னார், ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, நீ தப்பு பண்ணிய நீ அனுபவிச்சுதான் சேரணும் அப்படின்னு. சார், அவர்கிட்ட ஒருத்த வந்தா சொன்னா எங்க அப்பா அயோக்கியன் தான், அதுக்கு என்ன பண்ண சொல்றேன், அவன் செத்து போயிட்டான். சரி, அது வரைக்கும் நல்லதுன்னு விடுனார். இல்ல, அவன் சொர்க்கத்துக்கு போகணும்னா. அப்படியா? அதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல, அதுக்கு ஏதோ பரிகாரம் எல்லாம் இருக்கான். மோசமா போனவன் கூட சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா ஏதோ சில வகையான பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டா போயிடலாமா, நான் யாரையாட்டும் சொல்லி பண்ணிருக்கிறேன். அப்ப முடிஞ்சு போச்சு இல்லைன்னா. அப்பவும் எனக்கு டவுட், எங்க அப்பன் போக மாட்டான். ஏன்? அவன் அவ்வளவு அயோக்கியம். இப்ப என்ன பண்ண சொல்ற அப்படின்னாரு. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்? எப்படியாவது எங்க அப்பனை மேலகளை அனுப்பி சொர்க்கத்துக்கு போறான், நாங்க ஏதோ சந்தோஷப்படுவோம். அப்படியா? 2 மண்பானை கொண்ட இவன் நினைச்சா ஏதோ சடங்கு சொல்றான்னு 2 மண்பானை எடுத்துட்டு வந்தான். ஒண்ணுல வெண்ணெய போடு, ஒண்ணுல வெண்ணெய போட்டான். இன்னொன்னுல கருங்கல் எல்லாம் போடு, கருங்கல்லையும் போட்டான். இந்த 2 பானையும் எடுத்துக்கோ, இந்த எதிர்த்தாப்ப இருக்கிற குளம் இருக்கு பத்தியா, ஆமா, அதுல கொண்டு போய் போடு. போட்டாச்சு. நீ என்ன பண்ற, ஒரு கம்பை எடுத்துக்கோ, கம்பை எடுத்து வெண்ணெய் பானையை அடி, அப்புறமா கருங்கல் பானையை அடி. அடிச்சுட்டு சொல்லு, வெண்ணையே வெண்ணையே கீழே போ, வெண்ணையே வெண்ணையே கீழே போ, கருங்கல்லே கருங்கல்லே மேலே வா, கருங்கல்லே கருங்கல்லே மேலே வா அப்படின்னு நீ ஒரு ஜபம் பண்ணு, சொல்லு, நடந்துடும். அவன் புத்தரை பார்த்து கேட்டான், உன்னை ஒரு அறிவாளின்னு நான் நம்பி நான் வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால அடி. எங்கேயாவது வெண்ணெய் மேல போகுமா? எங்கேயாவது வெண்ணெய் கீழே போகுமா? வெண்ணெய் மெல்லிசு, தண்ணியில போட்டா மேல மிதந்து வரும். எங்கேயாவது கருங்கல் மேல வருமா? அது கீழே தானே போகும். எங்கேயாவது வெண்ணெய் கீழே போகுமா? எங்கேயாவது கருங்கல் மேல போகுமா? இந்த அறிவு கூட இல்லாம நீ இருக்கியன்னா. புத்தர் திருப்பி கேட்டாரு, எங்கேயாவது அயோக்கியம் பண்ணாம சொர்க்கத்துக்கு போவானா? இந்த அறிவு கூட இல்லாம எங்கிட்ட வந்து பேசுறீ நீ? இதனாலதான் சார் புத்தரை நமக்கு பிடிக்கல. ஏன்? தப்பு பண்ணவன் தவறுக்குரிய தண்டனையை அனுபவிப்பான்னு சொன்னா நமக்கு அந்த ஆளை பிடிக்காது சார். தப்பு பண்ணவனையும் நான் சரி கட்டுறதுக்கு டெக்னிக் வச்சிருக்கிறேன்னு சொன்னா அவனை தான் சார் இந்த உலகம் கொண்டாடும். நாம் நேர்மைக்கு வாயால் வாய் கிழிய பேசுவோம், ஆனால் நேர்மையை மதிப்பதற்கு தயங்குவோம். இந்த நாட்டிலேருந்து புத்தரை மூட்டை கட்டி அனுப்பிச்சதுக்கு காரணமே என்னன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாதுன்னு டிக்ளேர் பண்ணவர் புத்தர். அவர் நமக்கு வானான்ட்டோம்.